Hello friends, வணக்கம். Welcome back to Happy Homemakers Kitchen. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மழைக்காலம் ஆரம்பிச்சு விண்டரும் ஆரம்பிச்சதுன்னா நம்ம வீட்ல கொசு தொல்லை ஆரம்பமாயிடும். சோ நம்ம எய்தர் மஸ்கிட்டோ மேட்டோ இல்ல மஸ்கிட்டோ காயில் ஏதாவது ஒன்னு உபயோகிக்க ஆரம்பிச்சிடுறோம். அதனால வர்ற பக்க விளைவுகள் வந்து ரொம்ப விபரீதமா இருக்கு அப்படிங்கறத சமீபத்தில் நடந்த ஆய்வுகள் தெரிவிக்குது. அதோட லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். அதாவது ஒரே நேரத்துல உட்கார்ந்து 75 ல இருந்து கிட்டத்தட்ட 137 சிகரெட்டை பிடிச்சோம்னா எந்த அளவுக்கு துகள்கள் வெளியேறுமோ அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 51 சிகரெட்ல இருந்து வர்ற ஃபார்மால்டிஹைட் அளவுக்கு ஒரு மஸ்கிட்டோ காயில்ல இருந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நமக்கு லங் கேன்சர், நம்மளோட கண்ணோட புரையில வந்து டேமேஜ், நம்மளோட மூச்சு விடுறதுல சிரமங்கள், ஆஸ்துமா, நம்மளோட கல்லீரல் டேமேஜ், அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மலட்டுத்தன்மையையும் உண்டாக்குது அப்படின்னு இந்த ஆய்வு சொல்லுது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வீட்லேயே இயற்கையான முறையில் சாம்பிராணியோடு சேர்த்து சில பொருட்களை உபயோகித்து ஒரு மஸ்கிட்டோ காயில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பக்க விளைவுகள் எதுவும் இல்லாமல் ரொம்ப உடம்புக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய மூலிகைகளை உபயோகித்து நம்ம இந்த மஸ்கிட்டோ காயில் செய்ய போகிறோம். கொசுவர்த்திகள் போல தேவையில்லாத ஒரு ஸ்மெல் வராமல் வீடே வந்து ஒரு நல்ல சுகந்த மணத்தோடையும் இருக்கும், சாம்பிராணி போட்ட மாதிரியும் இருக்கும், கொசுக்களை விரட்டி விட்ட மாதிரியும் இருக்கும், நமக்கு கோல்டு அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் வராமையும் இருக்கும். ஸோ ஒரு கல்லில் கிட்டத்தட்ட 4-5 மாங்காய்கள் அடிக்கிற மாதிரியான ஒரு மெத்தட் இது. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்ப்போமா. காய வச்ச வேப்பிலைகள், உங்களுக்கு வேப்பிலை கிடைக்கலன்னா நீங்கள் வேப்பிலை பொடி கூட எடுத்துக்கலாம். இது நொச்சி இலை, நொச்சி இலையும் உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் இப்போ கிடைக்கிது. இது நெல்லுலேருந்து கிடைக்கிற உமி, இது வந்து உங்களுக்கு ஹோமம் பொருட்கள்லாம் விற்கிற கடையில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். விலை ரொம்ப கம்மி, ஒரு 5 ரூபா இல்லை 10 ரூபா பேக்கெட் வாங்கிக்கிட்டிங்கன்னா போதும். இது வந்து கறி, நீங்கள் அயன் பண்ணுறவங்க கிட்ட சொல்லி வச்சிங்க அப்படின்னா வாங்கிக்கலாம் அவங்கக்கிட்டேருந்து. இது குங்கிலியம், குங்கிலியம் வந்து நிறைய புகையை கொடுக்கும் நம்ம புகை போடுறப்ப, ப்ளஸ் இருக்கிற கிருமிங்களெல்லாம் அழிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது சாம்பிராணி, கட்டி சாம்பிராணி, நீங்கள் கட்டி சாம்பிராணி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், தூள் சாம்பிராணி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கற்பூரம். இவ்வளோ தான் நமக்கு வேணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிப்போம். எவ்வளோ ஃபைனாக முடியுமோ அவ்வளோ ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த கலவையோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா திக்காக பிசைஞ்சிக்கலாம். கையெல்லாம் கொஞ்சம் கருப்பாகும், பார்த்துக்கோங்க, வேணால் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேருங்க, ரொம்ப தண்ணி ஒரேடியாக சேர்க்க வேண்டாம். இதில் நம்ம கறி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப தண்ணி பிடிக்காது. நல்லா இந்த பதத்தில் பிசைஞ்சிக்கிட்டு கொஞ்சமாக இதில் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க, சும்மா அந்த பைண்டிங்காக தான். இல்லாட்டி எல்லாம் வந்து சேர்ந்து நமக்கு ஒரு வில்லை மாதிரி பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்படி பிசைஞ்சு சேர்க்குறப்ப இப்படி சேர்த்து கையில் பிடிச்சோம்னா இப்படி சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டை வரணும், அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். நான் இப்போ கிட்டத்தட்ட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கார்ன்ஃப்ளவர் மாவோ இல்லை அரிசி மாவோ அந்த மாதிரி கூட ஏதாவது சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் நமக்கு அதெல்லாம் கலந்து வரணும், அவ்வளோதான். இப்போ இது நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டோம். ஒரு பாட்டில் மூடி இல்லை டப்பா மூடி ஏதாவது எடுத்துக்கோங்க. இது வந்து வாட்டர் கேனோட மூடி. ஸோ இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவிருக்கேன். எண்ணெய் தடவி இப்படி தேய்ச்சிட்டு இதுலேருந்து உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து இதில் வச்சு நமக்கு தேவையான ஷேப்பில் செய்துக்கலாம். உங்களுக்கு என்ன அளவில் வேணுமோ, என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்துக்கலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி செய்யறதுக்கு ஒரு அளவு. அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மூடி இதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னா கையிலே கூட நீங்கள் வடை மாதிரி தட்டி கூட வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பிள்ளைகளை நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். மொட்டை மாடியில் இந்த மாதிரி நல்ல வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம். நல்ல வெயில் இருந்ததுன்னா ஒரே நாள்லேயே உங்களுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி காஞ்சி கிடைக்கும். இதை எடுத்து நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லை ஒரு டப்பாலேயோ போட்டு வச்சுக்கோங்க, தேவைக்கு நம்ம யூஸ் செய்துக்கலாம். இப்போ எப்படி புகை போடுறது அப்படின்னு பார்ப்போமா. நம்ம இந்த மாதிரி தேங்காய் ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிரட்டையை வந்து மாடியில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. கேஸை சிம்மில் எரிய விடுங்க. எரிய விட்டுட்டு இந்த கொட்டாங்குச்சியை இப்படி மேலே வைங்க. கொஞ்ச நேரத்தில் அது நல்லா பிடிச்சிக்கும். இதே மெத்தட் தான் நம்ம சாம்பிராணி வீடியோலையும் பார்த்துருப்போம். நம்ம இதே வந்து இதுக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம
இந்த தேங்காய் ஓடு நல்ல காய வச்ச ஓடாக இருக்கட்டும். சில நேரம் வந்து இந்த தேங்காய் ஓடு வெடிக்கும் ஹீட் பட்டுச்சுன்னா, அதனால சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் எட்டியே இருங்க. இந்த மாதிரி ஒரு கிடுக்கி யூஸ் பண்ணுங்கள் இதை எடுக்கிறதுக்கு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பிடிச்சிக்கிட்டு எரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த ஃப்ளேமை விட்டு தூக்குனீங்கன்னா கூட இது தனியாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த நேரத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு தூபக்கரண்டியோ இல்லை ஒரு பழைய மண் சட்டி ஏதாவது இருந்ததுன்னா அதுலேயோ வச்சு நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சுடுங்க. பால்கனியில் வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா சில நேரம் அது வெடித்து செதறும். இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருங்க. அது ஃபுல்லும் நல்லா எரிஞ்சு இப்போ நெருப்பு கங்காக மாறிடும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் நல்லா எரிஞ்சு அந்த நெருப்பு கங்கு ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அந்த நெருப்பு கம்ப்ளீட்டாக நின்னதுக்கு அப்புறமா இந்த வில்லை நம்ம செய்து வச்சுருக்கோம்ல, இதை அதுக்கு மேலே வச்சிடலாம். நம்ம சாம்பிராணி போடுற மாதிரியே தான். கொஞ்சம் நேரத்தில் இது நல்ல புகை வர ஆரம்பிச்சிடும். நிறைய புகை வரும் நம்ம சாம்பிராணி போடுற மாதிரியே. இதை ஒரு ரூம்குள்ளே வச்சு கதவை சாத்திடுங்க. எல்லா ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சாத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த ரூம் ஃபுல்லும் அந்த புகை நிறைஞ்சிரும். நல்லா ஒரு 1/2 hour 45 minutes இது கம்ப்ளீட்டாக எரிஞ்சு முடித்த உடனே அந்த கதவையும் ஜன்னலையும் ஒரு 5 நிமிஷம் திறந்து வச்சிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற கொசு எல்லாம் வெளியில் போயிடும். அலமாரி எல்லாம் கூட லேசாக அப்படி திறந்து விட்டு அப்படி தட்டி விட்டிங்கன்னா போகிறோம், உள்ளே இருக்கிற கொசு எல்லாம் வெளியில் போயிடும். அப்புறமா 5 minutes கழித்து கதவை சாத்திட்டு நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்கலாம். நம்ம இந்த சாம்பிராணி குங்குலியம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது, எதுவும் செய்யாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்கள். செய்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம்மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான வாழ்க்கை இயற்கையுடன் ஆரம்பமாகட்டும். பக்க விளைவுகள் எதுவும் இல்லாமல் ரொம்ப உடம்புக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய மூலிகைகளை உபயோகித்து நம்ம இந்த மஸ்கிட்டோ காயில் செய்ய போகிறோம். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம்.